கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகரத்திற்கு சனி அதிபதி. சனி என்றாலே சொல்லியாச்சு, உடற்பயிற்சி தான். மகரத்துக்கு எல்லாமே நன்மைகள் இருந்தாலும் வண்டியில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் ஐயோ பாவமாகி விடுவீர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் நிச்சயமாக ஏற்படும். படபடப்பால் ஏற்படும். வேலைக்காரர்களிடத்தில் போயிட்டு தகராறு வச்சுக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் தான் பிரச்சனையே மகரத்துக்கு இந்த வருஷம் பெரிதாக ஏற்படும். துணை அல்லது துணைவியார் இடத்துல தேவையில்லாத யார் இடத்திலும் உங்களுக்குள்ளாக, அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் பிரச்சனையை நீங்களுக்குள்ளாக செவுத்துக்குள்ளாக முடித்து கொள்ளுங்கள். வெளியில் கொஞ்சம் பஞ்சாயத்து விட்டிங்கன்னா எங்களை போல் வக்கீலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க குரு சூப்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பஸ்தானத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தாகாரக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் மகரம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் என்றாலே ப்ரெஷர் வேரியேஷன் ஆகிறதா என்று பார்த்து கொள்வது முக்கியம். ப்ரெஷர் மெஷினை வாங்கி வெயிட்டிலே வைத்து கொள்வது நன்மை தரும். கணபதி வழிபாடும் மகான்கள் வழிபாடும் எப்பொழுதும் நம்பிக்கை தரும். மற்ற தெய்வத்தெல்லாம் கும்பிட்டாலும் விநாயகருடைய காரிய சித்தி மாலை உங்களை மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் தவறான வார்த்தைகளை ஃபோனில் கூட யாரை பற்றியும் பேசாதீர்கள். அது ரெக்கார்டாகி போய் அவர்களிடத்திலே காட்டி விடுவார்கள். பிறகு எல்லா விதமான பிரச்சனையும் வரும். ஃபோன் மூலியமாக தான் வாக்குஸ்தானம் ராகு என்பது பேசுவதன் மூலியமாக தான் வரும் என்பதனால் இந்த பேசக்கூடிய விஷயத்தில் கவனம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் அதாவது 3, 12ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் இங்கே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இப்போதைக்கு உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஆராய்ச்சி கல்வி, வெளியூரில் போய் படிக்கிறது, வெளியூரில் போய் எதுவும் விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு விசேஷமாக இருக்குது. அது மாதிரி கேட்ட இடத்துல கடன் விஷயங்கள்லாம் டக்குன்னு கிடச்சி எப்படி நம்ம சிவில் அப்படி இருக்குது, நம்மளோட ரேங்க்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தொழில் ரீதியான விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வையில் இருக்கங்காட்டி தொழில் ரீதியான விரயங்கள், ஆனால் அவங்க மேக்கப் பண்ணிப்பாங்க. அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அதை பிரித்து கொடுத்து நமக்கு இதில் என்ன லாபம், இந்த வருஷத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த 6 மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வர 6 மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 6 மாதம் தவறான முடிவுகள் எடுத்தால் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் சாதாரணமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றது நம்மளால் தெரியும். மகர ராசிக்கு சில விஷயங்களில் ரகசியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு தெரியாமல், என் கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், இந்த தெரியாமல் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டுருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்படின்னா குடும்பத்தில் சில கலகலப்பு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. தெரியாமங்கிற ரகசியம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல சீக்கிரம் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை விற்க வாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. டூலெட் போர்டெல்லாம் போட்டால் உடனே வந்துடுவாங்க. ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா முயற்சியும் வெற்றியடையும். உங்களுடைய தொழிலில் இன்னொரு பிரான்ச் போடலாம். 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்திற்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவானும், 8ஆம் இடத்தில் கேது பகவான் வருகிறார். இது பணவரவை அதிகமாக அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சுப செலவுகள் உண்டு, விரைய செலவு உண்டு. ஸோ பணம் கையில் இருந்தால் ஏதாவது தேவை இருந்ததுன்னா வாங்கி போட்டுருங்க. வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நான் கையில் 1 லட்ச ரூபா வச்சுருப்பீங்க, நாளைக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டு 10,000 கேட்குறான், வாப்பா வாங்கிக்கலாமீங்க, நைட்டே செலவு வந்துடும், காலைல கொடுக்க முடியாது, ஏமாத்துற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது. பார்க்கலான்னே சொல்லுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு அருமையான காலம். ஏப்ரலுக்கு பிறகு குரு வருது. ஆண்களாக இருந்தீங்கன்னா நல்ல பிடிச்சமான பொண்ணு கிடைக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி மணமகன் கிடைப்பாங்க. திருமணம் ஆகிறவர்களுக்கு திருமணம் உண்டு. காதல் திருமணம் கைகூடும். காதல் பெற்றவங்க ஒத்துக்கல, கொஞ்சம் ஹோல்டில் போட்டிருந்தாங்கன்னா கூட ஏப்ரலுக்கு பிறகு சரி ரைட் ஓகே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒத்துக்குவாங்க கலப்பு திருமணத்துக்கு கூட. ஸோ காதல் திருமணம், கலப்பு திருமணம் கைகூடும். திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் அது நடக்காது. கடன் பிரச்சனை ஏற்படும் சுப செலவுகள் மூலமாக, அது நல்ல விஷயந்தான். தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கிறாதீங்க. நம்ம அட்வைஸ் பண்ணவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிலைமை வரும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஸோ பெரிய அறிவாளிகள் கூட இந்த டைமில் கால்குலேட்டிவில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க.
வண்டி வாகனம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் பார்வையாக பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிக கவனம். இரவு நேரத்தில் போகும்போது பகலில் தூங்கினா மட்டும் நைட்டு ஓட்டுங்க. வளர்ப்பு பிராணி மூலமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா வளர்ப்பு பிராணி உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வளர்ப்பு பிராணி செத்து சோகமாயிடுவீங்க, இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி நீங்கள் அதனால் அக்கம் பக்கத்தில் எவனையா கடிச்சு அது பஞ்சாயத்து இழுத்து விட்டுரும். ஸோ வளர்ப்பு பிராணி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தொடர்ந்து நோய் மூலமாக பிரச்சனை யாருக்கா ஒருத்தவங்களுக்கு மருத்துவ செலவுகளை வந்துகிட்டே இருக்கும். உடல்நிலை சரியில்லாத நபர்களை இந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க தவிர்த்துருங்க. சொந்தக்காரங்க முடியாமல் இருக்காங்க, போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களுக்கு அது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு கேது இருக்கும்போது இது டெம்பரவரி ராகு கேது தோஷம். நீங்கள் யாரையா போய் பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க, ஆனால் அவங்களால உங்களுக்கு உடல்நிலை கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டைமில் பாத்ரூமில் வலிக்கி விழுறது, இங்கே வண்டியில் ஓடும்போது வண்டியில் போகிறப்போ ஸ்லிப் ஆகிறது. ஸோ இந்த டைமில் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, கொடுத்தா திரும்ப வராது. அப்புறம் வடக்கப்பட்டி ராமசாமிக்கு பணம் கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. விவேகத்துடன் செயல்பட்டால் மகரம் இந்த ஆண்டு சிகரத்தை தொடும். மகர ராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதே பண விஷயத்தில் தான். 6ஆம் இடத்துல குருக்கனால பணம் கொடுத்தால் திரும்ப வராது. பணம் நீங்கள் கடன் வாங்கினா நிச்சயமாக வாங்கலாம், ஆனால் கடன் வாங்கி சுப செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்க, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்களுக்காக ஜாமீன் போகிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள்ளார திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஆரோக்கியத்தில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். நீங்கள் வந்து திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் வந்து உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஜலராசியில் இருக்கனால அடிக்கடி சளி பிடிக்கிறது, மூக்கில் பிரச்சனை, சிலருக்கு மூக்கில் வந்து சதை வளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ட்ரீட்மெண்ட் செஞ்சால் சரியாயிடும். ஆகவே கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனாலையும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனாலையும் வந்து சுகாதாரம் இல்லாத இடங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் வயிறு உபாதைகள் கொடுக்கறது, ஆரோக்கிய குறைவுகள் வர்றது, டஸ்ட்டு அலர்ஜி வர்றது, இதனாலெல்லாம் உங்களுக்கு தீமைகள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் விரும்புவதற்கு இந்த வருஷம் வெளிநாட்டு பிரயாணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ சனி பகவான். சனி பகவானை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் வைக்கணும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வச்சுட்டு வரணும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து நீங்கள் நெய் தீபம் வைக்கிறது மூலமாக இந்த வருஷம் பண விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சேர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதி. 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில் இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம், அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறைய சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழையாண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால விவசாயங்கள் இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் குரு இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை
ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு, சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.